ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க ராஜேஸ்வரி மேலே. என்ன அப்படின்னா மல்லி பார்த்திங்கன்னா டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்பின விஷயத்தை பார்த்தே நான் வளர்த்த மல்லி இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாமாப்ல, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, நான் யாருன்னு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் மாப்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் விஜய், வெண்பா இவங்க 2 பேரோட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணி வச்சுட்டு சோஃபால உக்காந்துட்டு இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மா பீட்ரூட் பொரியல், ரசம், சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் வெண்பா, சாப்பிட்லாம் எழுங்க மாப்பிள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற துணியெல்லாம் பார்த்துட்டு அன்னபூர்ணி அம்மா கேட்குறாங்க, என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நாங்களும் கிளம்புறோம் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வழி தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு தான் அன்னபூர்ணி அம்மா ராஜேஸ்வரியை தேடி போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராஜேஸ்வரியை பார்த்தோன்னே அப்படியே கோவம் பொங்கி வழியுது, சரியான கோவங்க. போனோடனே நம்ம ராஜேஸ்வரியை பார்த்து, ஏய் இந்த பாரு நான் சொல்கிறேன் பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்ட, உண்மையிலே நீ நல்லா இருக்க மாட்டேன், என் வயிற்றுச்சலெல்லாம் நீ கொட்டிக்கிற, அந்த நீ செஞ்ச வேலை கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்ன ஐடியட் நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்ன யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரியும் பதிலுக்கு பேசுகிறாங்க. ஏய் பொய் சொல்லாத, நீ தானே மல்லியோட மண்டையில் ஏதோ கழுவி ஏதோ பண்ணியிருக்கிற, அதனால தான் மல்லி டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்பியிருக்கா. நீ ஃபோன் பண்ண அப்புறம்தான் மல்லி மல்லியாகவே இல்லை, வீட்டில் அவள் ஒரு மாதிரி இருக்கிறா, நீ தான் எல்லாமே இதுக்கு தூண்டுதல், நீ ஏதோ பண்ணி தான் மல்லி இந்த வேலைலாம் செஞ்சிட்ருக்கா, ஒழுங்காக சொல்லிவிடு, நீ என்ன பண்ண, நீ என்ன சொன்னதுனால மல்லி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராஜேஸ்வரி என்ன பதில் சொல்ல போகிறாங்க, இல்லை அன்னபூர்ணி அம்மா ராஜேஸ்வரியை போட்டு செம்ம அடி அடிக்க போகிறாங்களான்னு பார்க்கலாம்.